அமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் கவனமாக பேசணும், ரொம்ப அதிகமாக பேசுகிறாரு, அவருடைய வயது என்னுடைய அனுபவம்னு சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க, ஏன் சிண்டு முடிய பார்க்குறீங்க அப்படின்னு அதிமுகவினரும் கேட்குறாங்க. கடந்த அதாவது அதுக்கு முன்னாடி சகோதரி மகேஸ்வரி சொன்னாங்க, இவருக்கு இது தேவையா? ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு தேவையான ஒன்று தான். அவர் அம்மா மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்தபோது அவர் பரதனா என்று கேள்வி எழுப்பியிருந்தால் இவர் சொல்லுகிற கூற்று நியாயமாக இருக்கும். ஆனால் திருப்பி கொடுத்தவர், கேட்கிற போதெல்லாம் கொடுத்தவர், அவருக்கு ஆட்சியை கொடுக்கக்கூடிய தகுதியில் இருந்த சசிகலா அவர்கள் கேட்டபோது கொடுத்து விட வேண்டியதானே? எதற்காக பிரச்சனை செய்தார்? தர்ம யுத்தத்தை ஏன் கையாண்டார்? இரண்டாவதாக எடப்பாடி அவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எப்படி எதிர்ப்பாக வாக்களித்தார்கள்? இப்படியெல்லாம் பல கேள்விகள் தொடர்ந்து வருகிறது. எங்களுடைய தலைவர், மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், பரதன் என்பவர் எந்த விதமான சர்ச்சையிலும் சிக்கிக்கொள்ளாத மிகப்பெரிய வரலாற்று நாயகனாக இருந்து வந்தார். ஆனால் இன்றைக்கு இவர் பரதன் என்று இவரை விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள், பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கிறார்கள், பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த பரதனாக இருப்பவர் அவர் யாருக்கு? அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு பரதனா, சசிகலாவுக்கு பரதனா, இபிஎஸ்க்கு பரதனா, மோடிக்கு பரதனா, அல்லது மக்களுக்கு பரதனா என்று கேள்வி கேட்டிருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க கேட்டீங்க, அழகா கேட்டீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க உட்கட்சி இது அரசியலுங்க, அரசியல். இது அரசியல். பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் விமர்சனத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள். இதுல நீங்க பேசக்கூடாது, நாங்க பேசக்கூடாது சொல்றதுக்கு இது என்ன அரசியல்னு கேட்கிறேன். அரசியல் விவரம் தெரிஞ்சு பேசுறாங்களா, விவரம் தெரியாம பேசுறாங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனைனா அப்ப உங்க வீட்டுக்குள்ள பேசிக்கணும். பரதன் ஏன் பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்குறீங்க? ஏன் நான் கேட்கிறேன் இபிஎஸ் பத்திரிகையில ஏன் ஓபிஎஸ் போடுறதில்ல? ஓபிஎஸ் பத்திரிகையில இபிஎஸ் போடுறதுல? அரசாங்க பணத்துல அவர் விளம்பரம் கொடுக்கிறாரு, கட்சி பணத்துல இவர் விளம்பரம் கொடுக்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டே போகலாம். இப்ப நீங்க கேட்டீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இபிஎஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் கேட்கிறேன், விடியலை நோக்கின்னு பயணம் போனாரு, போகும்போதே கைது பண்ணாரு. எதுக்காக பண்ணாரு? கொரோனா சூழல். இவர் ஊரா போய் மாநாடு போட்டுட்டு இருந்தாரு, கலெக்டர் ஆபீஸ்ல மாநாடு போட்டு. அரசு நிகழ்ச்சினா ஆண்டிக்கு ஒரு நியாயம், அரசுக்கு ஒரு நியாயமா? முதலமைச்சர் அரசியல் ஒரு அரசியல் நிகழ்வையும் கொரோனா வந்து அரசியல். இன்னைக்கு யாரும் கைது பண்றது இல்லையா? இல்ல கொரோனா வந்து இன்னைக்கு அந்த விதி இல்ல, அத சொல்லல. இன்னைக்கு ஊரடங்கு இல்ல, தளர்ந்து இருக்கு, இன்னைக்கு கைது செய்யலையே சார். கொரோனா வந்து அரசாங்கத்தில் இருக்கவங்க, அரசாங்கத்துக்கு வெளியே இருக்கவங்க எல்லாம் பார்க்காது. கொரோனாங்கிறது ஒருத்தருக்கு மேல 2 பேர் 3 பேர் கூடனாலே கொரோனா தொற்று வரத்தானே செய்யும். அதுல போய் முதல்வருக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தருக்கு ஒரு நியாயமா? நான் கேட்கிறேன், விடியலை நோக்கிய பயணத்துல மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பயந்து கொண்டுதானே நீங்கள் அந்த பயணத்தை வந்து தடுத்தீங்க, தடை பண்ண பார்த்தீங்க, கைது பண்ண பார்த்தீங்க. அதனால அவருடைய வேல் யாத்திரையே தடை பண்ணாங்க சார். கூட்டணி கட்சி வேல் யாத்திரை அது விமர்சனத்துக்காக பண்ணதானே? வேல் யாத்திரை கொண்டு வந்த விமர்சனம், தடை பண்ண விமர்சனம், அதெல்லாம் ஒரு நாடகம். அதுக்குள்ள நிறைய நாடகங்கள் இருக்கு, விரிவா நம்ம பேசுவோம். நீங்க நேரம் கொடுத்தீங்கன்னா அந்த வேல் யாத்திரையுடைய நாடகத்தினுடைய முழு ஹிஸ்டரி எனக்கு தெரியும்.